லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த ஏவல் கிட்ட நம்ம மந்திரவாதியோட ஆளுன்னு சொன்னா புரியுமா? சொல்லி பாப்போம். ஏவல் சார், நான் என்ன ஏவல் இப்படி முறைக்குது? இதுகிட்ட எப்படி நம்ம மந்திரவாதியோட ஆளுங்கறத விளக்கமா சொல்றது? ஐயோ ஐயோ, என்ன இந்த ஏவல் இப்படி ஆட்டோ ஓட்டுது? ஐயோ, தப்பான இடத்துல சிக்கிக்கிட்டோமோ? இந்த ஏவல் குழந்தைய கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொன்னுடுமோ? ஐயோ, இப்படி இதுகிட்ட இருந்து நம்ம முதல்ல தப்பிக்கிறது. ஓடுற ஆட்டோல இருந்து கீழே குதிச்சு பேசாம தப்பிச்சு ஓடி இல்லாமா? ஐயோ, பயமா வேற இருக்கே. சந்தோஷ், ஹே சஞ்சீவ், சீக்கிரம் கார் எடு. எங்கடா போனோம்? ஏன் இப்படி ரோட்ல ஓடி வர? சந்தோஷ் வண்டியில ஏறி இருக்கும். உண்மை எதுவும் சொல்லிடக்கூடாது, சொன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். டே சஞ்சீவ், உன்னதான்டா. என்னமோ சொல்ல வந்த, சொல்லாம நிறுத்திட்ட, என்ன ஆச்சு? சந்தோஷ், நீ கொஞ்சம் சீக்கிரம் கார் எடு, போலாம். ஓ சரி சரி. மங்கா வந்த ஆட்டோ எங்க போச்சுன்னே தெரியலையே. டே சஞ்சீவ், ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல, நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன் சந்தோஷ். இப்ப நீ காரை மட்டும் கொஞ்சம் வேகமா ஓட்டுறியா? முன்னாடி ஒரு ஆட்டோ போச்சு, அதை கொஞ்சம் பிடிக்கணும். காரை ஸ்பீடா ஓட்ட. ஆட்டோவா? எந்த ஆட்டோ? அதுல யார் போறா? ப்ளீஸ், என்ன எந்த கேள்வியும் கேட்காத. போ, நீ காரை மட்டும் கொஞ்சம் ஓட்ட. ஓகே ஓகே. சஞ்சீவ் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான்? என்னன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றானே. சந்தோஷ், கொஞ்சம் ஃபாஸ்டா போ சந்தோஷ். சரி சரி, போறேன். ஏவலை காணோம். உடனே போய் டாக்டரை பார்த்து பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இங்கிருந்து போறது தான் நல்லது. அபி, நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். வா. எப்படியாவது யார்கிட்டயாவது செல்போனை வாங்கி சஞ்சு அண்ணா கிட்ட பேசிடணும். இவங்க கிட்ட போன் இருக்கான்னு கேட்போம். அபி பாத்து. என்ன அபி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையும் போதே தப்பான சகுனமா தெரியுது? சகுனம் பார்க்க இப்ப நேரம் இல்ல. நம்ம இப்ப பாப்பாவை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் பார்த்துப்பா. நீ வா. இப்ப எந்த பக்கம் போக? அப்படியே நேரா போ. டே சஞ்சீவ், என்னதாண்டா உன் பிரச்சனை? நீ யாரை தேடுற? அந்த ஆட்டோல யார் இருக்கா? நான் சொல்றேன் சந்தோஷ், நீ போயேன். அப்பத்துல இருந்து நீ இதான் சொல்லிட்டு இருக்க, ஆனா உண்மையை சொல்ல மாட்டேன்ற. டேய், அபிக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பார்த்து காரை ஒழுங்கா ஓட்டு. சரி சரி, ஓட்டுறேன். பாப்பா, உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் அபிகிட்ட சேர்க்காம விடவே மாட்டேன்.
எங்க போயிடுச்சு இது அபி போன ஆட்டோ? திடீர்னு காணாம போயிடுச்சே. டேய் சஞ்சீவ், நீ யார தாண்டா தேடுற? சொன்னா வழியில நானும் தேடிக்கிட்டு வருவேன்ல. ஒரு ஆட்டோ போகுது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு நீ என் வண்டியில ஏறின. ரொம்ப நேரமா ஏதோ தேடிக்கிட்டே இருக்க. யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற. நீ சொன்ன ஆட்டோவே காணுமே. டேய் என்னடா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டேன்ற. தயவு செஞ்சு சொல்லு, நீ யாரை தேடிட்டு இருக்க? அது வந்து சந்தோஷ், யார் இவன் முட்டாள் மாதிரி வண்டி ஓட்டுறான்? இதான் நேரம், இங்க இருந்து இறங்கி ஓடிடலாம். டேய் யாரா நீ? முட்டாள்தனமா வண்டி ஓட்டிட்டு இருக்க? ரோட்ல ஓட்டுறியா இல்ல வானத்துல ஓட்டுறியா? ஐயோ பார்த்து ஓட்ட மாட்டேன், சந்தோஷ். இஷ்டத்துக்கு ஓட்டுவியா? இப்படி ஓட்டிட்டு வரியே, இடிச்சிருந்தா என்னடா இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியம் சந்தோஷ் சீக்கிரம் வா. உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். பேச மாட்டியா நீ? ஏய் சந்தோஷ், மூஞ்சி ஆலயம் பாரு. டேய் சந்தோஷ், நேரம் இல்லடா. என்னது சஞ்சீவ் குரல் மாதிரி கேக்குது? சந்தோஷ் வாடா. ஐயோ சஞ்சீவேதான். அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருக்கானுங்களே. இவனுங்க 2 பேர் கண்ணுல மட்டும் நம்ம பட்டுடவே கூடாது. நான் உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ் வாடா. எனக்கு சஞ்சீவ். ஹேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டேங்கிற. சந்தோஷ் உனக்கு என்ன பண்ற? மாட்டுவாடா ஒரு நாள், அப்ப பாத்துக்கலாம் வா. என் தம்பி சொல்றானேன்னு போறேன், இல்லனா வா, வா. தொலைச்சிருவேன். வண்டி எடு. எப்படியோ இந்த சந்தோஷ் ஆட்டோ கிட்ட வராம திரும்பி போயிட்டான். இப்ப எந்த பக்கம் போக? இப்படியே போ. குறுக்க வந்த அந்த ஆட்டோக்கார மட்டும் என் கையில மாட்டினா செத்தான் அவன். ஆமாம்மா, ரொம்ப நேரம் அக்கா, ஆச்சுமா நாங்க. உங்க போனை கொடுக்குறீங்களா? ஒருத்தர்கிட்ட போன் பேசிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். என்னடி போனை கேக்குறாங்க? ம், சரி கொடு. ப்ளீஸ்க்கா, ஒரு முக்கியமான கால் அர்ஜென்ட் கொடுங்க. சரி, ஆனா சீக்கிரமா பேசிட்டு கொடுத்துருங்க. சஞ்சீவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா கடைசி நம்பர் என்னன்னு தெரியலையே. சரி, 0ல இருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா போட்டு பேசி பார்ப்போம். அப்போ சஞ்சீவன் லைன் கிடைச்சிரும். சஞ்சீவும் சந்தோஷம் சேர்ந்து ஒன்னா கார்ல எங்க போறானுங்க? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோ. ஐயோ. ஏய் ஏவல், ஆட்டோவை பார்த்து ஓட்டுடா. பார்த்து ஆட்டோவை ஓட்டுங்க சார்னு சொன்னேன். ஏன்னா என்னால பின்னால உட்கார முடியல சார். தூக்கி தூக்கி வீசுது சார். என்ன இந்த லூசு இப்படி கத்துது? காதெல்லாம் வலிக்குதே. ஐயோ. இதோட 7 நம்பர் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா சஞ்சு அண்ணனுக்கு போகவே இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஏமா, எவ்வளவு நேரமா போன் பேசுவ? சீக்கிரம் குடுமா, நான் போணும். அக்கா ஒரே நிமிஷம்க்கா, ஒரே ஒரு போன்க்கா, பேசிட்டு கொடுத்துடுறேன். இந்த
இந்த ஏவல் நம்மளை இப்படி எங்க கூட்டிட்டு போகுதுன்னே தெரியலையே. அங்க நிக்கிறது மங்கா மாதிரி தெரியுது. மங்காவேதான். இந்த ஏவல் பெரிய ஆளுதான், கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருச்சு. இன்னைக்கு ஏவல் கையில அந்த அபியோட குழந்தை சிக்கி சாவறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்ரீஜாவோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. மா நீ பேசுறது போதுமா, போனை குடுமா. சஞ்சீவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியலையே, இப்போ என்ன பண்றது? இவன் பாப்பாவை தேடி இங்கேயே வந்துட்டானே. யார்கிட்டயாவது போனை வாங்கி உடனே சஞ்சீவ் அண்ணன் கிட்ட பேசணும். பேசாம நாமளும் உள்ள போய் பாத்துடலாமா? சரி உட்காருங்க. வா. டாக்டர், பாப்பாவுக்கு குணமாயிடும்ல? ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால உடனே எதையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறேன், கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வைப்போம். ஜுரம் குறையுதான்னு பாப்போம். அப்படி இல்லனா we will proceed to the next step. இந்த பேபியோட அம்மா நீங்க தானே? வந்து பாப்பா. என்னமா தயங்குறீங்க? சொல்லுங்க, இந்த பேபியோட அம்மா நீங்க தானே? இல்ல டாக்டர். நீங்க இல்லையா? அப்ப இந்த பேபிக்காக நீங்க பதட்டப்படுறத பார்த்தா நீங்க தான் பேபியோட அம்மான்னு நினைச்சேன். சரி, பேபியோட அம்மா எங்க? அவங்க வெளியில இருக்காங்க டாக்டர், இப்ப வந்துருவாங்க. நான் ஏன் கேட்டேன்னா, பேபிக்கு மதர் ஃபீட் குடுக்குற அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது குழந்தைக்கு வரும், அதுக்கு தான் கேட்டேன். பாப்பாவுக்கு தாய்ப்பால் அபிதா மேடம் குடுக்குறாங்க. நீங்க அம்மா இல்ல, ஆனா பேபிக்கு நீங்க தான் தாய்ப்பால் குடுக்குறீங்களா? ஆமா டாக்டர். அப்போ பேபிய பெக்காத அம்மா நீங்க. நீங்க ஹெல்த்தியா தானே இருக்கீங்க? உங்க உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லல? இல்ல டாக்டர், அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. ஓகே. அபி, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், பேபியை கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்கறேன். ஏதாவது இஷ்யூனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அபி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். ஓகே டாக்டர். அக்கா, உங்க போனை கொடுங்களே, ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். போன் எல்லாம் என்கிட்ட இல்லம்மா. அம்மா அம்மா, உங்ககிட்ட போன் இருக்கா? ஒரே ஒரு ஃபோன் பேசிட்டு தரேம்மா, கொஞ்சம் கொடுங்கம்மா. உடனே பேசிட்டு தந்துடுறேம்மா. இங்கேயே பேசு. ஐயோ கடவுளே, சஞ்சீவனனுக்கு இப்பயாவது போன் போயிடணும்.
பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவா. பாப்பாவை நீதான் காப்பாத்தணும். ஜோதி, நான் போய் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அபி. என் பர்ஸ் எங்க வச்ச? ஏவல் ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகாம இங்கேயே நின்று யோசிச்சுட்டு இருக்கு? ஒண்ணும் புரியலையே. டேய் சஞ்சீவ், போன் ரிங் ஆகுது பாரு. சந்தோஷ், அந்த முன்னாடி போற ஆட்டோவை பாரு, அதை ஓவர்டேக் பண்ண. சரி, சீக்கிரம் போ சந்தோஷ். ஓ ஓ கடவுளே, சஞ்சு அண்ணா ஃபோன் எடுக்கணும். மங்கா யாருக்கு ஃபோன் ட்ரை பண்றா? அபி குழந்தைய ஏவல் கிட்ட இருந்து காப்பாத்த யாரையாவது வர சொல்ல போறாளோ? என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? திரும்ப இதே நம்பருக்கு கால் பண்ணி பாப்போம். சரி, யார் வந்தா என்ன? யார் வந்தாலும் ஏவல் கிட்ட இருந்து அந்த அபி குழந்தைய காப்பாத்த முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு அபி குழந்தை சாகிறது உறுதி. இந்த மங்கா யாருக்கு தான் ஃபோன் ட்ரை பண்றான்னு தெரியலையே. இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் யாரும் ஃபோன் எடுக்கல? ஒருவேளை இது சஞ்சீவான ஃபோன் நம்பர் இல்லையோ? ச்சே, முன்னாடி போன ஆட்டோலயும் மங்கா இல்லையே. டேய் சஞ்சீவ், இப்போவது சொல்றா, நீ யாரை தேடிட்டு இருக்க? ஆட்டோ ஃபாலோ பண்ணுன்னு சொல்ற. ஏன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. என்னடா நீ? டேய் சஞ்சீவ், என்கிட்ட சொல்றதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு தயங்குற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். ஒண்ணும் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நீ யாரை தேடுறன்னு முதல்ல சொல்லு. அது வந்து சந்தோஷ். என்னாச்சு? டேய் சஞ்சீவ், உனக்குள்ளே நீ ஏதோ ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அது வேண்டாம் சஞ்சீவ். நீ உன்னோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்றேன். சந்தோஷ், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சந்தோஷ். நீ கிளம்பு சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். கிளம்பவா? எங்க கிளம்ப சொல்ற? நான் அப்படியே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சந்தோஷ். அந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பு, சரியா? சஞ்சீவ் ஏன் இப்படி பிஹேவ் பண்றானே தெரியலையே. கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றான். என்ன அனுப்புறதுல இவன் குறியா இருக்கான். சரி, இப்போதைக்கு சஞ்சீவை ஃப்ரீயா விட்டுட்டு அப்புறம் பேசிப்போம். சரி, நீ பார்த்து போ. சந்தோஷ், சாரிடா, என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் கார்ல ஏறினோன்னு உண்மையை சொல்லாததுக்கு காரணம் இருக்கு. ஏற்கனவே பாப்பா காணாம போன சோகத்துல அபி, அம்மா, நீ எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. இந்த நேரத்துல பாப்பா கிடைக்காம அவளை பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எப்படியாவது நான் மங்காவை கண்டுபிடிச்சு பாப்பா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு பாப்பா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு
நான் பாப்பாவை காப்பாற்றி அபிட்டே சேர்த்துருவேன். அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. புது நம்பராக இருக்குது, திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. சரி, டயல் பண்ணி பார்ப்போம். ஐயோ, பாப்பா இவன் கிட்ட மாட்டிக்க கூடாது. உடனே இந்த விஷயத்த அபி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இப்ப என்ன பண்றது? என்னது, இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போகவே மாட்டேங்குது. ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? சரி, இதை பற்றி இப்போ யோசிக்க தேவையில்லை. முதல்ல இப்போ மங்காவை தேடுவோம். இப்படியே மங்காவை தேடுறது கஷ்டம். ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய் தேடலாம்.